கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை தொடக்கம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய முஸ்லிம்கள் சோதிக்கப்படுவதை பார்க்கிறோம். உலகளாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் எந்த நாட்டிலே வசித்தாலும் சரி, அந்த முஸ்லிம்கள் அல்லாஹுடைய சோதனையில் உள்ளடக்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே என்ன நடந்தாலும் சரி, இந்த வானத்தில், இந்த பூமியில், இந்த கடலில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, முஸ்லிம்களுக்கோ அல்லது காஃபிர்களுக்கோ எந்த ஒரு நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எதுவும் ஏற்பட்டாலும் சரி, இவை அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது, அல்லாஹுடைய விதியின்படிதான் நடக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியிலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் ஒரு திட்டத்தோடு தான், அல்லாஹ்வின் நாட்டத்தோடு தான், அல்லாஹ்வின் விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது. இதை உலகத்திலே பிறந்த அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். மறைவானவற்றின் ஞானங்களை அவன் வைத்திருக்கிறான், வெளிப்படையானவை மறைவானவை என எல்லா அறிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கடலிலே நிலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்ற அறிவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒமா தஸ்குது மின் வரகத்தின், ஒரு இலை அந்த இலை மரத்திலிருந்து கீழே விழ முடியாது, அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வின் அறிவில்லாமல், அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல். இதை ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், இதை ஒரு முஸ்லிம் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் கொல்லப்படுவதாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமின் ரத்தம் ஓட்டப்படுவதாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய இல்லம் இடிக்கப்படுவதாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே ஒரு பெண் கற்பழிக்கப்படுவதாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் குழந்தை ஒரு காஃபிரின் கரத்தால் அறுக்கப்படுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல் அது நடக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை அதில் வைத்திருக்கிறான், ஒரு இப்ரத்தை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் சூழ்ந்து அறிந்து அதில் ஒரு ஞானத்தை அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை நடத்துகிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆட்சியாளனின் சொந்தக்காரன் சொல்லுகிறான், அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அவன் ஆட்சியை கொடுக்கிறான். யாரை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குகிறான். யாருக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். யாருக்கு கேவலத்தை இழிவை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு இழிவை கொடுக்கிறான். நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் தன் கரத்திலே வைத்திருக்கிறான். உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்தவனாக, அதில் ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் நாடினார் இந்த முஹம்மது நபியின் உம்மத்தை, இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபாக்களாக மாற்றுவான். யா அல்லாஹ், அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம், இந்த உம்மத்திற்கு கிலாஃபத்தை கொடு. அதே நேரத்தில் அல்லாஹ் நாடினார், அல்லாஹ் இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தவும் செய்வார். அல்லாஹ் சொல்லுகிறான், قال تعالى إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده. அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை அளித்தால், அல்லாஹ் உங்களை வெற்றியை அளித்தால், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் உங்களால் யார் அதை மிகைக்க முடியும்? மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் நாடினால் போதும், அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் போதும்.
அல்லாஹ் நாடினால் போதும். மனிதர்கள் நாடினால் நடக்காது, முஸ்லிம்கள் நாடினால் நடக்காது, உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்கள் நாடினால் நடக்காது. பலஸ்தீனை கைப்பற்ற வேண்டும் என்று முஸ்லிம்கள் நாடினால் நடக்காது. பாபர் மஸ்ஜிதை கைப்பற்ற வேண்டும் என்று முஸ்லிம்கள் நாடினால் நடக்காது. ஏன்? காஃபிர்களே நாடி பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கையிலே ஒப்படைத்து விடுவோம் என்று நினைத்தாலும் நடக்காது. அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை அளிக்க நாடினால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த நாடினால், யா அல்லாஹ் பாதுகாப்பு கேட்கிறோம், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த நாடினால் அல்லாஹ்வை தவிர உங்களை யாரால் வெற்றியடைய செய்ய முடியும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, உலக நாடுகளிலே முஸ்லிம்கள் போராடுகிறார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் நபியாக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால் என் சகோதரனுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுகிறது, என் தாயுடைய கற்புகள் சூறையாடப்படுகிறது, என் முஸ்லிம் வாலிபர்களின் இரத்தங்கள் மண்ணோடு மண்ணாக செல்லுகிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் சிரியா, ஷாம், பலஸ்தீன், அசாம், பர்மா, மியான்மர், இப்படியே கணக்குகளை அடுக்கிக் கொண்டே போகுங்கள். அத்துணை முஸ்லிம் நாடுகளும் அல்லாஹ்வின் நாட்டத்தை, அல்லாஹ்வின் உதவியை பெற்ற முஸ்லிம் நாடுகளை தவிர மற்ற எல்லா முஸ்லிம் நாடுகளும் யகூதிகளுடைய கரத்தால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நஸ்ரானிகளுடைய கரத்தால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் வெற்றியை கேட்கிறோம், யா அல்லாஹ் ஷாமுடைய வெற்றியை கேட்கிறோம், யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய வெற்றியை கேட்கிறோம், யா அல்லாஹ் அசாமுடைய வெற்றியை கேட்கிறோம், யா அல்லாஹ் பர்மாவுடைய வெற்றியை கேட்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான். என்னுடைய ரப்பு கருணையாளன், நம்முடைய ரப்பு இரக்க குணமுடையவன். முஹம்மது நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் ஒரு அளவுக்கு மீறி வேதனை செய்ய மாட்டான். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். விரைவிலே கவலை கொள்ளாதீர்கள். வலா தஹினு வலா தஹ்சனு. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. வஅன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக மாறிவிடுங்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். நீங்கள் முத்தகின்களாக மாறிவிடுங்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். சாமிற்கு நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடிய முவஹிதுகளாக மாறிவிடுங்கள், அல்லாஹ் அசாமிலே வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் பர்மாவிலே வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் பலஸ்தீனிலே வெற்றியை கொடுப்பான், அல்லாஹ் பாபர் மஸ்ஜிதின் சாவியை உங்கள் கரங்களிலே ஒப்படைப்பான். யா அல்லாஹ், மாற முயற்சி செய்கிறோம், அதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. கண்ணியத்துக்குரியவர்களை, இது நடக்கும், இந்த போராட்டம் நடக்கும், இப்போதும் நடக்கும், இனிமேலும் நடக்கும், மறுமை வரும் வரை நடந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தில் இப்போது முஸ்லிம்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்முடைய குடும்பமும், நம்முடைய பெற்றோர்களும், தாயும், நம்முடைய உலக செல்வங்களும் அர்ப்பணமாகட்டுமாக. அந்த தூதர் முஹம்மது கண்ணியத்துக்குரியவர், அன்பிற்குரியவர், பாசத்திற்குரியவர், இரக்க குணமுடையவர், தூய்மை உடையவர். அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படித்தான் அவர்களை. இன்னக லஅலா குலுகின் அலீம். நபியே, உங்களை சிறந்த குணத்திலே நாம் ஆக்கி இருக்கிறோம். நபியே, உங்களை எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கிறேன். நபியே, உங்களை அறிவுரை செய்பவராக அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவராக அனுப்பி இருக்கிறேன். நபியே, நபியே, இந்த உம்மத்திற்கு ஒரு சிறப்பாக, இந்த உம்மத்திற்கு ஒரு கண்ணியமாக, நபியே தூதரே, உம்மை நாம் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறோம். அந்த தூதர் யார் தெரியுமா? அந்த தூதர் யார் தெரியுமா? அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். அகில உலகத்திற்கு, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, கடலிலே வாழக்கூடிய விலங்கினங்களுக்கு, கடலிலே வாழக்கூடிய ஊர்வனங்களுக்கு மட்டுமல்ல, வானத்திலே பறக்கக்கூடிய பறவைகளுக்கு மட்டுமல்ல, அல்லாஹுவை தவிர அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என்னை நேசித்தால் முஹம்மதை பின்பற்றுங்கள்.
தூதரை பின்பற்றுங்கள். நபியே, நீ இந்த உம்மத்திலே இருக்கும் வரை, நீ இந்த பூமியிலே இருக்கும் வரை இந்த சமுதாயத்தை நாம் வேதனை செய்ய மாட்டோம், அழிக்க மாட்டோம். நான் யார்? ஆதமுடைய சந்ததியில் உள்ளவன். நான் தான் முதலாவதாக கபரிலிருந்து எழுப்பப்படுபவன். நான் தான் முதலாவதாக சிபாரிசு செய்பவன். நான் சொர்க்கத்திற்குள் செல்லும் வரை எந்த நபியும் சொர்க்கத்திலே செல்ல முடியாது. என் உம்மத் சொர்க்கத்திலே நுழையும் வரை வேறு எந்த உம்மத்தும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. இந்த சிறந்த சமுதாயத்திற்கு, இந்த சிறந்த சமுதாயத்திற்கு சிறந்த தூதராக, தூதர்களின் தலைவராக, ரசூல்களின் தலைவராக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நம் உயிரை விட, நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய உற்றார் உறவினர்களை விட நேசத்திற்குரிய, பாசத்திற்குரிய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றிய ஒரு தவறான படத்தை எடுத்து இந்த யகூதிகள் உலகளாவிலே உலாவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இது கேவலம், இது கேவலம். யாருக்கு கேவலம்? முஹம்மதின் உம்மத்திற்கு கேவலம். ஏன்? இதற்கு காரணம் துணிவில்லாத, ஈமான் இல்லாத இந்த முஹம்மதின் உம்மத்திலே வசிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமானை இழந்து வாழக்கூடிய குறியவர்களே, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. யா ஹஸ்ரதா, முஹம்மதின் கண்ணியத்தை காப்பாற்ற தவறிவிட்டது இந்த சமுதாயம். யா ஹஸ்ரதா, நஷ்டமே, நஷ்டமே. தூதர் அனுப்பப்பட்டும், கண்ணியமானவர் அனுப்பப்பட்டும் அந்த கண்ணியத்தை பாதுகாக்க தவறிவிட்டது. அந்த தூதரை பற்றிய நற்செய்திகளை, அந்த தூதரை பற்றிய தன்மைகளை இந்த உம்மத்திற்கு சேர்க்க, இந்த முழு சமுதாயத்திற்கும் சேர்க்க இந்த உம்மத் தவறிய காரணத்தால் என் தூதரின் மீது கரை படிந்து விட்டது, கரையை ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த உம்மத்திலே வசிக்கக்கூடிய மக்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நாங்கள் தவறளித்து விட்டோம். இந்த குற்றம் ஏற்படுவதற்கு நாங்களும் ஒரு காரணமாகிவிட்டோம். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிக்கவில்லை என்றால் யாரும் எங்களை மன்னிக்க முடியாது. இந்த நபியின் சமுதாயத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக. ஈமானிலே, இஸ்லாமிலே எங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய காஃபிர்களுக்கு எதிராக இதை போன்று திட்டங்களை தீட்டக்கூடிய யகூதிகளையும் நஸ்ரானிகளையும் எதிர்த்து போர் தொடுக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடுப்பாயாக. உலக நாடுகளிலே கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீ ஹிலாஃபத்தை கொடுத்து யாரெல்லாம் இந்த வேலையை செய்தார்களோ அந்த நாடுகளின் மீது போர் தொடுத்து அந்த நாடுகளை மண்ணோடு மண்ணாக புதைப்பதற்கு இந்த உம்மத்துக்கு நீ சக்தியை கொடுப்பாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சொன்னார்கள், ஒரு சஹாபி சொன்னார்கள், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தேடி அனுப்பினார்கள். சஅதை தேடுங்கள், அவருக்கு என் சலாமை சொல்லுங்கள். சஅதை வந்தடைந்தார்கள் சஹாபாக்கள். சஅதிடத்திலே சொன்னார்கள், சஅதே, முஹம்மது உனக்கு சலாம் கூறியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅது சொன்னார்கள், என் தூதரிடத்திலே சொல்லுங்கள் அவர்களிடத்திலே, இன்னி அஜிது ரீஹுல் ஜன்னா, நான் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர்கிறேன். என்னுடைய சமுதாயத்தவர்களான அன்சாரிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்சாரிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லா உதுர லக்கும் இன்தல்லாஹி இன் خلص الى نبيكم صلى الله عليه وسلم. நபியை பாதுகாக்க நீங்கள் தவறிவிட்டால், நபியை பாதுகாக்க நீங்கள் தவறிவிட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதையும் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஹுபைபின் சம்பவம் நினைவு வரவில்லையா? தூக்கு மேடையிலே நிற்கிறாரே ஹுபைப். என்ன சொன்னார்கள் ஹுபைபை பார்த்து? ஹுபைபே, உன்னை விடுதலை செய்கிறோம். ஆம் இல்லை என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல். எதற்கு ஆம்? நீ நிற்கக்கூடிய இந்த தூக்கு மேடை ஷஹீதுடைய மேடை. இந்த மேடையிலே உன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பதாக நீ கற்பனை செய், உன்னை விடுகிறோம். ஹுபைப் என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? என் தூதர் அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு, அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு என் தூதருடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத போது, என் தூதருடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத போது, இந்த இடத்திலா என் தூதர் முஹம்மது நிற்பதாக கற்பனை செய்ய வேண்டும்? முடியாது.
அந்த ஒரே காரணத்தால் தன்னுடைய இன்னுயிரை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தவர்கள். உணர்வில்லை, ரோஷமில்லை. என் தந்தையை பற்றி ஒருவர் பேசினார், என் தந்தை தவறான பழக்கம் உள்ளவர், பெண்களின் ஆசைக்கு அடிபணிந்தவர் என்று ஒருவர் சொன்னார். என் ரத்தம் கொதிக்கவில்லை என்றால் நான் எல்லாம் ஒரு ஆணாக இருப்பதற்கு தகுதியுள்ளவனா? கரையில்லாத தூய்மையுள்ள தூய்மையின் சிகரத்தை பார்த்து கரைபடிந்த உள்ளம் என்று போற்று, கரைபடிந்த உள்ளம் என்ற ஒரு குற்றச்சாட்டை, அதுவும் கேவலமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களே இந்த யகூதிகள். யா அல்லாஹ் விட்டு விடாதே இவர்களை, யா அல்லாஹ் விட்டு விடாதே இவர்களை. இவர்கள் யார்? உன் நபியை கொன்றவர்கள், உன் தூதரை அழித்தவர்கள், உன் நபியின் கண்ணியத்தை கேவலமாக்கியவர்கள். விட்டு விடாதே இவர்களை. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த செயல்படுவதற்கு காரணமாக அமைந்தார்களோ, யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த செயலுக்கு உதவி செய்தார்களோ, யா அல்லாஹ், யாரெல்லாம் இதில் நடித்தார்களோ, யா அல்லாஹ், யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பாக இருந்தார்களோ, நீ கவனித்துக் கொண்டிருந்தாய், நீ அவர்களை பார்த்து கொண்டிருந்தாய், நீ அவர்களுடைய சொற்களை கேட்டுக் கொண்டிருந்தாய். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்யும் பொழுது அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணாதீர்கள். இன்னமா யுவஹிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். கண்கள் பிதுங்கக்கூடிய நாளை வரை அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருப்பான். யா அல்லாஹ், அந்த அவகாசம் இவர்களுக்கு தேவையில்லை, இவர்களுக்கு தேவையில்லை. இவர்களை அழித்து விடு யா அல்லாஹ். இவர்களுடைய இரத்தங்களை இந்த பூமியில படிய வைத்து விடு. இவர்களை மண்ணோடு மண்ணாக புதைத்து விடு. இவர்களுடைய அழிவு ஒட்டுமொத்த காபிர்களுக்கும் யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் மிகப்பெரிய பாடமாக இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், அப்படித்தான். இதுதான் உண்மை. இதற்காக போராட்டங்கள் செய்தாலும் இயக்கங்கள், இதற்காக குரல் கொடுத்தாலும் இயக்கங்கள், குரல் கொடுக்கலாம், எதிர்ப்புகளை காட்டலாம். அதுவும் கேவலத்தை பாருங்கள் இந்த சமுதாயத்திற்கு, அதுவும் இந்த முஹம்மதின் உம்மத்திற்கு கேவலத்தை பாருங்கள். இன்னைக்கு ஒரு ஆள், நாளைக்கு ஒரு ஆள், நாளைக்கு ஒரு ஆள், நாளைக்கு ஒரு ஆள். ஒன்று சேர முடியவில்லை அந்த தூதருக்காக கூட, எதற்காக கூட, அந்த ரசூலுக்காக கூட ஒரு அணியில் நிற்க முடியவில்லையே. அந்த ரசூலுக்காக கூட ஒற்றுமை என்னும் அந்த அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடிக்க முடியாத இந்த சமூகம் கருத்து வேறுபாடுகளிலா ஒற்றுமையாகி ஹிலாஃபத்தை இந்த உம்மத்தில் நிறுத்த போகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இயக்கத்தின் தலைவர்களே, அந்த இயக்கங்களிலே வாழக்கூடிய முஸ்லிம்களே, உங்களுக்கு இது கேவலமாக தெரியவில்லை, இது கேவலமாக தெரியவில்லை. ஒரு தூதருக்காக கூட, ஒரு ரசூலுக்காக கூட, இந்த உம்மத்தின் தலைவருக்காக கூட ஒரு அணியில் நிற்பதற்கு தகுதியற்ற துப்பற்ற இந்த சமூகம் எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த தூதரின் புகழை பேசுகிறதே, அந்த தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சில வார்த்தைகளை பேசிவிட்டு அமர்கிறதே. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், ஒற்றுமைப்படுத்து. பிரிந்து இருக்கக்கூடிய எங்களை ஒரு அணியிலே நிறுத்து. கஷ்டப்பட்டு எங்கள் கருத்து வேறுபாடுகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய எங்களை ஒரு அணியிலே நிறுத்து. எங்களுடைய உம்மத்தை ஹிலாஃபத்திலே ஒரு தலைமையின் கீழமை, அதன் மூலமாக எதிரிகள் மீது போர் தொடுப்பதற்கு, இது போன்று பிரச்சனைகள் செய்யக்கூடியவர்கள், இது போன்று திட்டங்கள் தீட்டக்கூடியவர்கள் மீது போர் தொடுத்து அவர்களை அழிப்பதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தூதர் அவர். யார் அவர்? நமது தூதர். யார் அவர்? நமது நேசத்திற்குரியவர். அவர்களை பழிப்பவர்கள் பழிக்கப்பட்டவர்கள், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கேவலத்துக்குரியவர்கள். யாரெல்லாம் முஹம்மது நபியை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் முஹம்மது நபியின் கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கேவலத்துக்குரியவர்கள், அவர்கள் தான் இழிவுக்குரியவர்கள். முஹம்மது நபிக்கு அந்த இழிவு கிடையாது, முஹம்மது நபிக்கு அந்த கேவலம் கிடையாது. யார் புகழை கொடுக்க வேண்டுமோ, யார் கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ, அவன் அந்த நபிக்கு கண்ணியத்தை கொடுத்து விட்டான். நபியே, உன் புகழை
நான் உயர்த்தி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். 24 மணி நேரமும் இந்த பூமியிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உலக முழக்கத்திலே முஹம்மதுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உன்னுடைய புகழை நான் உயர்த்தி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அமெரிக்கா முஹம்மது நபியை இழிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாடுகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வாழட்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். இல்லை என்றால் மண்ணிலே புதைக்கப்பட்டு எறும்புகளாக, கழுதைகளாக, பன்றிகளாக மாற்றப்படுவார்கள். நபிமார்களை ஏசியவர்கள், நபிமார்களை திட்டியவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள் அப்படித்தான் மாற்றப்பட்டார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், என்னுடைய முஹம்மது நபியை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அந்த கூட்டத்தை நீ அழிப்பாயாக, அவர்களை மண்ணோடு புதைப்பாயாக. அவர்கள் எல்லாம் கேவலத்துக்குரியவர்கள், இழிவுக்குரியவர்கள். அவர்களின் இரத்தங்கள் இந்த பூமியிலே ஓட்டப்படுவதற்கு தகுதியானவர்கள். நம்முடைய முஸ்லிம் சமூகம் அதற்காக போராடுகிறது. அல்லாஹ் போராடக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு உதவி செய்வானாக. அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்த அவர்களை கொண்டு அல்லாஹுடைய தூதரின் கண்ணியத்தை உலகத்திற்கு பறைசாற்றும்படி அல்லாஹ் ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு கேவலம் என்றால் ரசூலுல்லாஹ்விற்கு அது கேவலம் அல்ல. அவர்கள் கேவலப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அந்த கேவலத்தை கரையும் வரை, அந்த கேவலத்திற்காக நம்முடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு வெட்டி சாய்த்து கிடக்கப்பட்டாலும் சரி, அந்த கேவலத்தை அகற்றும் வரை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதை செய்வதை விடமாட்டோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதை நீ பார்ப்பாய்.